வணக்கம். இன்னைக்கு நம்ம மாந்தோட்டத்துல இருக்கிறோம். பங்கனப்பள்ளி மரத்திலே பழுக்குது. இந்த பருவத்துக்கு முன்னாடி பறிச்சோம்னா, கம்பல்சரியா கல்லோ, கெமிக்கலோ வச்சு மட்டும் தான் நம்மளால பழுக்க வைக்க முடியும். ஒரு ஒரு மாம்பழம் நாங்க பறிக்கிறதுக்கு என்ன ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோன்றத நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ அ இந்த பழத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து புள்ளி புள்ளியா மேல கிறிஸ்டலைனா தட்டும். அப்படி தட்டும்போது தான் இது பருவத்துக்கு வந்துருச்சுன்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கனாலே நேச்சுரலாவே பழுத்துரும். வைக்கோல்ல ஒரு டார்க் ஸ்பேஸ்ல வச்சிருந்தீங்கனாலே மேங்கோஸ் வந்து ரைப்பன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நம்ம கல்லோ கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுத்து தான் வந்து ஆர்டிஃபிஷியல் எத்திலீன்லாம் வருது, ஸ்ப்ரே கொடுத்து பழுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆர்டிஃபிஷியலா பழுக்க வைக்கும் போது தான் கான்ஸ்டிபேஷன் ஆயிடுது, லிவர் இஷ்யூஸ் வந்துடுது. நிறைய பேருக்கு ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வரும் ஃபேஸ்ல, உடம்புல. ஸோ ஓவர் ஹீட் ஆயிடுது உடம்புன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதனால தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மரத்திலே கலர் மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோவா இருக்கு. இதெல்லாம் பறிச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ்லேயே நம்மளுக்கு காய் நல்லா கலர் வந்துடும். அண்ட் வித்தின் 1 வீக் நம்ம இதை வந்து சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி நேச்சுரலி ரைப்பன் பண்ற ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேங்கோஸ் வந்து சேர்க்கிறோம். இந்த தோட்டத்தில் ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு வருது, ரகரகமா வருது. நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் வருது, சேலத்து வெரைட்டிஸ் வருது. இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா விஷம்.comல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.